பயாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஆஹா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சங்கர்கிரி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோவும் அவர் தான். இப்போ இந்த படம் எப்படின்னா, சங்கர்கிரி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி வெங்காயம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அந்த படத்தை அவர் எப்படி எடுத்தார் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த பயாஸ்கோப் அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் கிராமத்தில் சேர்ந்த ஒரு பையனுக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு அந்த பையனுக்கு ரொம்ப ஆசை. அதனால் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு என்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே சென்னையில் படித்து முடிச்சிருவான். அப்படி படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட ஒரு கதை இருக்குது. அந்த கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து முடியாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஊரில் ஒரு பெரிய இழப்பு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த ஊரில் அவரோட ஆளுங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அப்படி இந்த மூட நம்பிக்கையில் கிடக்கிற இந்த மக்கள், அதாவது இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இந்த வெங்காயம் அப்படிங்கிற அந்த படம். அந்த படத்தில் இந்த மக்கள் எல்லாம் வச்சு எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த பயாஸ்கோப் அப்படிங்கிற படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு கதை இருக்குது. அந்த கதையை ஒரு படமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த படத்தை ஆன் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரும்போது எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை எல்லாருமே பார்ப்பாங்க. அதே சாதாரண ஆளுங்களை வச்சு அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த படத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த பயாஸ்கோப் அப்படிங்கிற இந்த படம். இதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை தியேட்டருக்கு விற்றதுக்கப்புறம் இந்த டைரக்டருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக என்ன, அதாவது இந்த டைரக்டருங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள்.